வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. இலங்கை அருகே உருவாகியிருந்த கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாக உருவாகி இருக்கிறது. இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தில் மையம் கொண்டு இலங்கைக்கு தெற்கு புறத்தை நோக்கி நகர்கிறது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் வரைக்கும் கூட மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் இலங்கை அருகே இந்த நிகழ்வு நீடித்து சற்று தீவிரமடைந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள், அதாவது நவம்பர் 22, 23, 24 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இதுல தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பொழிவையும் கொடுக்க போகிறது. இதுல நாலுமூக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகளில் அதீத மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கூடிய நிகழ்வு தற்பொழுது மலேசியா கடந்து மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நாம் காலை அறிக்கையில் அறிவித்த அந்த காற்று சுழற்சி தான். அது 22ஆம் தேதி நாளை தெற்கு அந்தமான் பகுதிக்கு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் என்றும் அது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து 24ஆம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடல், அதாவது அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் அது வரக்கூடிய 25, 26ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எங்க கரை கடக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்னும் அறிவிக்கல. அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரும் என்றும் மண்டலமாகி மேலும் தீவிரமடையும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அது ஒரு புறம் இருக்க, அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு ஏற்கனவே குமரிக்கடல் வழியாக நகர்ந்த நிகழ்வு அரபிக்கடல்ல லட்சத்தீவு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கு. நாம் அந்த லட்சத்தீவு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கல அரபிக்கடல் நிகழ்வு